Hello friends, welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல தாண்டிக்ஸோட ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் மெத்தடை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். தாண்டிக்ஸ் கனெக்டிவிசம் ஆர் ட்ரையல் ஆர் எரர் லேர்னிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பேசிக்கா தாண்டிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காரு. அதுல இவர் நமக்கு சொன்ன தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் லேர்னிங் பேஸ் பண்ணி, அதாவது ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றப்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வியூல இருந்து நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா பேசிக்கா நம்மள வந்து ஒரு தோல்வி ஏற்படலாம், இல்ல வெற்றி உடனே கிடைச்சிடலாம். ஏதோ ஒரு முறையில நம்ம தோல்வி அடையும் பொழுது அதுல இருந்து ஒரு லெசன் நம்ம கத்துக்கிறோம். இது நார்மலா நம்ம எல்லாருக்கும் ப்ரோவர்பா தெரியும், கரெக்டா? ஆனா அதே மெத்தடை இவர் சைக்காலஜிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்காரு. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பூனை, அந்த கேட் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பசில் பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. அந்த பூனைக்கு ரொம்ப பசி எடுத்திருக்கு. அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாருன்னா டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. டோருக்கு வெளியில நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் என்ன பண்றாருன்னா வைக்கிறாரு. நல்லா யோசிக்கணும் இந்த இடத்துல. அந்த பூனைக்கு ரொம்ப பசி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த மீனை எப்படியாவது சாப்பிடணும்னு அது அந்த பாக்ஸ்குள்ள என்ன பண்ண போகுதுன்னா எப்படியாவது வெளில வரணும்ன்ற ஒரு முயற்சியை அது இதான் போகுது. அப்போ இதுல அந்த ஸ்மெல் ஆஃப் ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதை மோட்டிவேட் பண்ணுது. அந்த பசியில இருக்கிற நேரத்துல அதை தூண்டுது. ஸோ ஸ்டிமுலஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த பூனை எல்லா விதமான பாசிபிள் எஃபர்ட்டையும் அது ட்ரை பண்ணது. எல்லா இப்படி எப்படியோ தப்பிக்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கும் பொழுது ரேண்டமா ஏதோ ஒரு விஷயத்த மூமெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டோர் வந்து ஓபன் பண்றதுக்கான வழியே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பஸ்ஸர் அதை அமைக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரேண்டம் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த டோர் இம்மீடியட்டா ஓபன் ஆயிடுது. இம்மீடியட்டா ஓபன் ஆன உடனே அது வந்து அந்த மீனை சாப்பிடுச்சு. சோ அது பண்ண அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு அதுக்கு அந்த மீன் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரிவார்ட் எடுத்துக்கலாம், கரெக்ட்டுங்களா? ஆனா அதே சமயம் இந்த இடத்துல நமக்கு அது பார்க்க வேண்டிய என்ன பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே அது ரேண்டம் மூவ்மெண்ட்ல கொடுத்திருந்துச்சு. சோ அப்ப பேசிக்கா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாவும் இருக்கா, இன்கரெக்டாவும் இருக்கலாம். ஆனா எஃபர்ட்னு பார்க்கும் பொழுது we need practice. அப்போ பேசிக்கா அது இப்படி அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தானே இருந்துச்சு. சோ அப்ப அந்த ட்ரையல் ஆர் எரர் லேர்னிங்ல தான் அது என்ன பண்ணிதுன்னு பாத்தீங்கன்னா அது கிடைக்கிற எஃபர்ட் அந்த ஃபிஷ். ஸோ பேசிக்கா அந்த கேட் வெளியில வந்துருச்சு. அதுக்கான ரிவார்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸ்க்கான ரிவார்ட் அது கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப அந்த கேட்டால அந்த டோரை ஓபன் பண்றது எப்படின்னு அந்த நேரத்துக்கு குறிச்சிருக்க முடியும். திரும்பவும் அந்த கேட் அதே மாதிரி போடுறாரு, பசியில இருக்கு, அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வைக்கும் பொழுது அந்த கேட் அந்த நேரத்தில் திரும்பவும் ரேண்டமா வேணா ட்ரை பண்ணலாம். பேசிக்கா அந்த ரேண்டம் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஃபைனலா எந்த மூவ்மெண்ட்ல இருந்து அந்த டோர் ஓபன் ஆச்சோ அந்த பொசிஷன்ல இருந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த டோர் ஓபன் ஆயிடுச்சு, கண்டிப்பா அதுக்கான ரிவார்ட் கிடைக்கும். அப்போ இதே மாதிரி போகும்பொழுது அந்த கேட்டுக்கு கண்டிப்பா அந்த ஸ்டிமுலஸுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு எதை வந்து நான் அந்த பாக்ஸ்ல வந்து ஓபன் பண்ற டச் பண்ணா கண்டிப்பா ஓபன் ஆகும்னு கண்டிப்பா என்ன ஆகும்னா தெரியும். அப்போ இது தாண்டிக்கு என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேசிக்கா இவர் எதையுமே ஸ்டாம்ப் பண்ணல. ஸோ இது கரெக்ட் ரெஸ்பான்சஸ் இன்கரெக்ட் ரெஸ்பான்சஸ்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த ட்ரையல் அண்ட் எரர் வச்சு தான் சொல்றாரு. அப்போ இவரு கரெக்டா அந்த சொல்யூஷன் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கேட் நிறைய அட்டெம்ப்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அட்டெம்ப்ஸ் பழக 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 ரிப்பீட் ஆக ஒரு கரெக்டான வழி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதை மேனிபுலேட் பண்ணும். ஸோ அப்ப மேனிபுலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப தாண்டிக் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, லேர்னிங் பை செலக்டிங் அண்ட் கனெக்டிங். ஸோ அந்த கேட்டை வந்து அதுக்கு முந்தின ஆக்ஷன்ஸ அது கனெக்ட் பண்ணி அதோட ப்ராப்பர் இதை வந்து ப்ரெஸ் பண்ணா அந்த டோர் ஓப்பன் ஆகுன்றத செலக்ட் பண்ணது. அப்போ இந்த இடத்துல பாண்ட்ஸ் ஆர் கனெக்ஷன் சம்டைம்ஸ் வீக்கன் ஆர் ஸ்ட்ரென்தனாகவும் இருக்கலாம். இந்த பாண்ட்ஸ் ஆர் கனெக்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா நமக்கு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்சஸை பேஸ் பண்ணி சொல்றோம். ஏன்னா இந்த இடத்துல லேர்னிங் அப்படின்றது அவர் கனெக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்றாரு, கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த கனெக்டிங் வந்து சம்டைம்ஸ் வீக்கனடாவும் இருக்கலாம், ஸ்ட்ரென்தனடாவும் இருக்கலாம். எப்ப வீக்கனடா இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்டோடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் பொழுதா? ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல அந்த கான்செப்ட அந்த லேர்னிங்ல ஸ்ட்ரென்தனா இருப்பாங்க. கண்டிப்பா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு வேடிக்கை பார்வையோடு இருக்கிற பசங்களுக்கு அது வீக்கெண்டா தான் இருக்கும் அந்த இடத்துல. சோ இவர் அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறமா தாண்டிக்ஸோட இந்த கனெக்டிவிசனிசம்ல ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல லேர்னிங் மெத்தட்ல நிறைய லாஸ் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு.
ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரெடினஸ். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ், எல்லா லேர்னர்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்னிங் ப்ராசஸ்க்கு தயாரா இருக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பேசிக்கா தாண்டிக்கபடி இந்த ரெடினஸ் அப்படிங்கிறது பிளான் ஃபார் ஆக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆக்ஷன் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்னா அவருடைய வழியிலிருந்து சொல்றோம். ஸோ ஒரு குழந்தை வந்து எப்ப கத்துக்க ரெடியா இருக்கோ அந்த குழந்தை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா எஃபெக்டிவா அந்த லேர்னிங்கோடைய மோட்ல கனெக்ட் ஆகுறதுனால சரியான மூமெண்ட்ல அந்த லேர்னர்ஸ்க்கு எல்லாமே போய் சேருது. அப்போ ஒரு நல்ல வெல் ஆர்கனைஸ்டு, ஒரு நல்ல நாலேஜபிளா என்ன ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஃபர்தரா மோட்டிவேட் ஆகுறாங்க. அப்போ இந்த லா ஆஃப் ரெடினஸ் எதை சொல்லுது? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னர்ஸ் உடைய மோட்டிவேஷன், அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், கியூரியாசிட்டி இது எல்லாத்தையுமே சொல்றது தான் அந்த ரெடினஸ். அப்ப லா ஆஃப் எஃபெக்ட் எதை தெரியுமா சொல்லுது? பேசிக்கா தாண்டிக்க சொன்னதை பேஸ் பண்ணா அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப அந்த லேர்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாட்டிஸ்ஃபைடான ஒரு சுச்சுவேஷன் எடுக்கிறாங்கன்னா அதை அவங்க எப்படி பண்ணுவாங்க, ரொம்ப அதை பிளஷர் அவுட்டா அதை ரொம்ப வரவேற்பாங்க. சப்போஸ் அதே சுச்சுவேஷன்ல ஒரு சைல்டோடைய ஃபெயிலியர், அதாவது ஒரு மாதிரி டிஸ்சாட்டிஸ்ஃபைட் சுச்சுவேஷன்னா அந்த இடத்துல பாத் ஆஃப் லேர்னிங் என்ன இருக்கு, பிளாக் ஆயிருக்கு. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா நமக்கு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இங்கதான் அது இருக்கு. பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமெம்பர்ட் ஃபார் அ லாங் டைம். ஆனா இந்த அன்பிளசன்ட் ஒன் இருக்கு இல்லையா, சூன் ஃபர்கெட்டன், அது சீக்கிரமா மறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அது வரவேற்கத்தக்கது கிடையாது. அந்த இடத்துல ஒரு எஃபெக்டிவ்னஸ் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை நம்ம மறந்துடுறோம். ஆனா ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப எஃபெக்டிவ்னஸ் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல ரிவார்ட்ஸை வந்து நம்ம எம்பசைஸ் பண்றோம். அப்ப அந்த ஃபர்தரா மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க. அப்ப அவங்க எந்தூஸ் ஆகுறாங்க. அவங்களோட வழியில அவங்க ரொம்ப இன்டென்சிட்டி அதிகமான அளவுல அவங்க தன்னுடைய எஃபர்ட்ஸை கொடுக்குறாங்க. சப்போஸ் அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆக்ஷன் ஆப்போசிட் ஆக்ஷன்ஸ் மாறிடலாம். அப்போ ஒரு குழந்தையோடைய அப்படி சிஸ்டமேட்டிக்கா வருது. ரெடினஸ்க்கு அப்புறமே எஃபெக்ட். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட், கியூரியாசிட்டி தான் இந்த ஒரு அழகான சாட்டிஸ்பிகேஷன், ஒரு நல்ல பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அழகான மூமெண்டா நமக்கு என்ன ஆகுது லைஃப்ல வருது. அடுத்தது லா ஆஃப் எக்ஸசைஸ்னு இருக்கு. இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ் ரெண்டு சப்டிவிஷனா பிரிக்கிறாங்க, லா ஆஃப் யூஸ், லா ஆஃப் டிஸ்யூஸ். அப்ப இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் யூஸ் என்ன தெரியுமா சொல்லுதுங்க? பேசிக்கா லா ஆஃப் யூஸ் அப்படிங்கிறது பேசிக்கா ரெஃபர் பண்ணக்கூடியது ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் கனெக்ஷன். நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது ஸ்ட்ரென்தண்டா இருக்கும் இல்லையா, நம்ம ரெகுலர் பிராக்டிஸ்ல இருக்கிறது எல்லாமே. பட் டிஸ்யூஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீக்கனிங் ஆஃப் கனெக்ஷன் ஆர் ஃபர்கெட்டிங் த பிராக்டிஸ், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்யூஸ். ஒரு குழந்தை எழுந்தோடனே பல்ல விளக்குறது வந்து ரொம்ப காமனான விஷயம். ஆனா அது எல்லா குழந்தைங்களும் பழகமா ப்ராப்பரா அப்படின்னு பார்க்க போயாச்சுன்னா ஒரு சில டவுட் இருக்கும். ஆனா ரெகுலரா அவங்களை அந்த ஆக்டிவிட்டிஸ் சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரெகுலேட் பண்ணி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்தனிங் ப்ராக்டிஸா இருக்கும். பட் அந்த குழந்தைக்கு அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம எடுத்து சொல்லல, இல்ல அந்த இடத்துல வந்து நாமளே ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அட்வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும் பொழுது அது ஒரு ஃபர்கெட்டிங், அதாவது ரொம்ப வீக்கெண்ட் கரெக்ஷனா மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டிஸ்கண்டினியூட் பார்த்து இல்லாம ஒரு கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போயாச்சுன்னா நீட் ஆஃப் ரிப்பிட்டேஷன், பிராக்டிஸ், ட்ரில் ஒர்க், இந்த மாதிரி பேக் டு பேக் வந்து லேர்னிங்கோட ப்ராசஸ்லையும் அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்க பொழுது அந்த குழந்தைங்க லா ஆஃப் யூஸை பேஸ் பண்ணி அதிகமாக அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். லா ஆஃப் டிஸ்யூஸ்ன்ற சுச்சுவேஷனை கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் ஆர் வேரியட் ரியாக்ஷன்ஸ், லா ஆஃப் ஆட்டிடியூட், லா ஆஃப் அனாலஜி, லா ஆஃப் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே இந்த தேர்ட் அண்ட் செகண்ட் லாஸை ரிவைஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கான்செப்டா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பேசிக்கா இந்த லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸை பார்க்குறோம், ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அதே சமயம் இந்த எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும் பொழுது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறோம். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னா கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மூலமா நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு உதாரணமா இருக்க முடியும்.
அதே மாதிரி லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் ஒரு வேரியட் ரியாக்ஷன்ஸ் எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் குழந்தையால் ஒரு இண்டிவிஜுவல் லேர்னரால ஒரு புது சுச்சுவேஷன்ல அவனோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு அவனால கொடுக்க முடியும் அப்படிங்கறத பாக்குறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. அப்போ அந்த குழந்தைங்களுடைய அந்த லேர்னர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட் லைஃப்ல ஹேண்டில் பண்ண அதே சுச்சுவேஷனுக்கு ஒரே மாதிரி வேணா இருக்கலாம். ஓகே, இதை ஹேண்டில் பண்ணிட்டோம்னு ஒரு டேர் வந்துடலாம். ஆனா வேற ஒரு ஒரு வெரைட்டியான ரெஸ்பான்ஸ் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூ சுச்சுவேஷன், சேம் சுச்சுவேஷன் திரும்பவும் ரிப்பீட் ஆகாம இருக்கும் பொழுது அந்த இடத்துல வெரிட் ரியாக்ஷன்ஸ் அவங்களுக்கு வரும். சோ அந்த இடத்துல அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் பொழுது அவங்களோட ஸ்கில் அந்த இடத்துல அடிஷனல் ரெஸ்பான்சஸா கொடுக்கு. அதாவது மல்டிபிள் ரெஸ்பான்சஸ்க்கு அவங்க அங்க உட்படுத்தப்படுறாங்க. லா ஆஃப் ஆட்டிடியூட். ஸோ பேசிக்கா லேர்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது ஒரு செட், அதாவது ஒரு செட் ப்ராப்பர்ட்டி. அந்த இடத்துல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றது ஒரு ஒட்டுமொத்தமான விஷயம் தான் அந்த ஆட்டிடியூட். ஸோ நம்ம டாஸ்க ப்ராப்பரா பண்றதுன்றத விட தாண்டி நம்மளோட ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு வந்து குட் அப்படின்ற விஷயம். ஒரு குட் ஆட்டிடியூட நம்ம எப்படி டெவலப் பண்றோம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங்ல வந்து வருது. அப்போ அந்த குறிப்பிட்ட லேர்னருடைய ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே ஒரு நல்ல ஆட்டிடியூடோட இருக்கணும். ஸ்டிமுலஸ் எப்படி இருந்தாலும் அவரோட ரெஸ்பான்சஸ் அந்த ஆட்டிடியூட் மூலமா நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும் இல்லைங்களா, அதுவும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் மூலமா இது இருக்கும். ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அது இருக்கும். அந்த கைடன்ஸே நமக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ லா ஆஃப் அனாலஜின்னு பார்க்கும் பொழுது பேசிக்கா ஒரு லேர்னர் அல்லது ஒரு இண்டிவிஜுவலால புது சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்றாங்க. அப்படி ஹேண்டில் பண்ணும் பொழுது பாஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இவங்க இதை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. சோ ஒரு கம்பாரிசனோட போறாங்க. அப்ப அதுதான் நம்ம என்ன அனாலஜி அப்படின்னு சொல்றோம். முந்தின நம்ம ஹேண்டில் பண்ண அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு இம்பாக்டா இருக்கு, இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு எஃபர்ட்ஸ் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி ஒரு ஒரு கம்பாரிசனுக்கு போறாங்க இல்லைங்களா, அது லா ஆஃப் அனாலஜி. அப்ப லா ஆஃப் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங் இட் இஸ் வெரி ஈஸி. பேசிக்கா வந்து நம்ம எப்படியே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ, சோ அது பேசிக்கா அது ஒரு ஸ்டிமுலஸை லிங்க் பண்ணியிருக்கும். ஸ்டிமுலஸை பொறுத்து நம்ம எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே நம்மளால கணிக்க முடியும். ஸ்டிமுலஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி. ஸோ பேசிக்கா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ஒரு அசோசியேட்டிவ் சுச்சுவேஷன். ஸோ அவர் சென்சிட்டிவா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி கூட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஒரு ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து தான். எல்லா சுச்சுவேஷன்லயுமே நம்ம எந்த அளவுக்கு அசோசியேட்டிவா திங்க் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல முக்கியமானதா இருக்கு. சோ அப்போ ஒரு குழந்தைய நம்ம ட்ரெயின் பண்றோம். ஸ்டாண்ட் அப்ன்ற கமெண்ட்டுக்கு அவன் எழுந்துக்கிறான். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அவங்கள ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப சென்சிட்டிவா அந்த இடத்துல நம்ம அவங்கள வந்து என்ன பண்றோம், மூவ் பண்றோம். ஸ்டாண்ட் அப் அப்படின்னா அவங்க எழுந்துக்கிறாங்க. சோ அந்த இடத்துல ஸ்டிமுலஸ்க்கு ஏத்த ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல ப்ராப்பராவே நமக்கு இருக்கும். சோ அத அவங்க அதை கேப்பபிள் பண்றாங்க. அது அவங்களால முடியுது. அப்போ இதே மாதிரி தானே இவர் கேட்டையும் ட்ரெயின் பண்றாரு. கரெக்ட்டுங்களா? சோ அதே மாதிரி தான். சோ இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, தாண்டிக்குடைய இந்த லாஸ் ஆஃப் லேர்னிங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்தது ட்ரையல் ஆர் லேர்னிங் இந்த மெத்தட்ல லேர்னிங்ல நமக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவியா இருக்கு. நம்ம எப்படி லேர்னர்ஸோட கனெக்ட் பண்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு பிளசன்ட் சிச்சுவேஷன் இல்ல பிளசன்ட் மொமெண்ட் நம்ம ரிமெம்பரிங் சொல்லும் பொழுது அதுல நம்ம கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறோம். அப்ப லேர்னர்ஸோடைய நம்ம மெமரைசிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங் ஆகுது. அவங்களால அந்த சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்ப ஃபர்கெட்டிங் பார்க்கும்போது வீக்கனர்டு கனெக்ஷன், அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்ல கியூரியாசிட்டில ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு அக்கர் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஷுட் ரெடி டு லேர்ன். லேர்னர்ஸ் வந்து எப்பவுமே வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பர்சனா இருக்கணும். அட் தி சேம் டைம் அந்த கைட் அந்த டீச்சருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தயாரா இருக்கணும். இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட், மென்டல் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே ஒரு லேர்னர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கணும். அதுதான் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த கேட்டுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, அந்த மீனை எப்படியாவது எடுத்துடணும், அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு தவிச்சது, மென்டல் ப்ரிப்பரேஷன், அது சாப்பிட்டே ஆகணும்ன்ற ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்டோட இருந்துச்சு. இது எல்லாமே இதோட நம்ம மேட்ச் பண்றோம். ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் நியூ லேர்னிங். நம்ம எப்பவுமே ஒரு புது விஷயத்தை கத்துக்கும் போது பழைய அனுபவங்களை
கொஞ்சம் நம்ம கம்பேரிசன் அந்த அனலாஜி மெத்தட்ல கொண்டு போகும் பொழுது நம்மளுடைய நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் கண்டிப்பா புது சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணும்பொழுது லேர்னர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த கடமையானது இருக்கும். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸை எந்த அளவுக்கு அவங்க லேர்னர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க, எந்த அளவுக்கு லேர்னர்ஸ் ஹேண்டில் பண்றாங்கன்ற டீச்சர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்கரேஜ் டு டூ ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. அப்போ லேர்னர்ஸ்க்கு கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பா என்கரேஜபிளா தான் இருக்கணும். அப்பதான் அந்த ஒர்க் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்க தப்பு செஞ்சாது கத்துக்கிற மாதிரி இருக்க முடியும். பட் அட் த சேம் டைம் அவங்க தப்ப மட்டுமே செய்யக்கூடாது. நோ மோர் சேம் மிஸ்டேக்ஸ். அதுதான் தப்ப செய்யும்போது திருத்திக்கணும். அந்த அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடோடைய பேசிக் பிரின்சிபல் அதுதான். அட் தி சேம் டைம் நம்ம தப்பு மட்டுமே செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடியது தப்பு தான். ஸோ நம்ம தெரியாம செய்யற தப்புல இருந்து நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அதுல இருந்து அதை ஒரு லேர்னிங் மெத்தடா எடுத்துக்கிட்டு ஃபர்தரா நம்ம செய்யக்கூடிய எல்லா ஒர்க்ஸுமே ப்ராப்பரா இருக்கணும். அதுதான் rewards or prize is very important in the process of teaching and learning. ஸோ நம்மளோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைசிங் அப்படிங்கிறது லேர்னரை ஃபர்தரா மோட்டிவேட் பண்ணி அவங்கள இன்னொரு விதமான ஸ்டேஜுக்கு அவங்கள மூவ் பண்ணுது. ஸோ ரொம்ப அழகா இதை வந்து தாண்டிக் வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.